வணக்கம், வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம பார்க்க போறது அனதர் வீடியோ ஆஃப் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக்க தட்டிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் பத்தின அப்டேட் உடனுக்குடன் நம்ம தெரிவிச்சுக்கிட்டே இருப்போம் உங்கள்ட்ட. ஆஹ் உங்க ஐ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட பவரை நான் இந்த வீடியோல பார்க்கணும். லைக்கை போட்டு விட்டு பாருங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. நம்ம நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல சிறப்பு விருந்தினராக ஓபி சிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ ரொம்ப வருத்தமா இருக்கேன் ப்ரோ. புஷ்பா எமோட்லாம் போட்டு பயங்கரமா இருக்கீங்க, வருத்தமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இல்ல ப்ரோ, அதாவது ப்ரோ ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். பாத்தீங்கன்னா எப்பா சரியான டீம் ப்ரோ. இது என்ன ப்ரோ மொத்த கடமை டீமா இருக்கே ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, இவங்கெல்லாம் ப்ரோ ரெண்டு பேர்த்த ஓப்பனிங்ல ரெண்டு பேர்த்த இறக்கிட்டு மேட்ச் முடிச்சு ப்ரோ வெளியே வருவாங்க ப்ரோ. அடுத்தடுத்து பேக்கப் நீங்க பாரு ப்ரோ. சூரியகுமார் யாதவ் இருக்கான், திலக் வர்மா இருக்கான். எப்பா என்ன ப்ரோ இத்தனை பேர் இருக்காங்க. நீங்க எனக்கு புரியல ப்ரோ. நீங்க ஐபிஎல் டீம் எடுத்தாங்களா இல்ல உலக போருக்கு டீம் எடுத்தாங்களா எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. எனக்கு சும்மா தெரிஞ்சு ப்ரோ. ஆப்போசிட்ல வேர்ல்டு கப் வந்து அடிங்க ப்ரோ சொல்லி இந்த டீம் விட்டோம்னா அடிச்சுட்டு வந்துடுறாங்க ப்ரோ இவங்க. இல்ல ப்ரோ, எப்பா முக்காவாசி இந்தியன் டீம் பிளேயிங் லெவல்ல இருக்க பிளேயர்ஸ், டி20 ஃபார்மேட்ல இருக்க பிளேயிங் லெவல்ல இருக்க பிளேயர்ஸ் ப்ரோ இங்கதான் ப்ரோ இருக்காங்க. அதான் ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ. அப்புறம் மத்த டீம்ல எந்த பிளேயர் ப்ரோ செலவிடுவாங்க? பூரா பேத்தி உள்ள இருக்காங்க ப்ரோ இவங்க. ப்ரோ இந்தியன் ஓப்பனிங்ல இறக்கி விட்டோம்னா ரெண்டு பேரும் மேட்ச முடிச்சிருவாங்க. மிஞ்சி மிஞ்சி போய் ஒருத்தர் தெரியாம அவுட் ஆனா கூட அடுத்த வரை மேட்ச முடிச்சிருவான். இவங்க வச்சுட்டு ப்ரோ அசால்ட்டா ஒரு 300 350 இதுல ஸ்கோர் அடிக்கலாம் போல ப்ரோ. இதுல இவங்க ஆட் பண்ணிருக்கிறது யாருன்னா ரூதர் ஃபோர்ட் எடுத்திருக்காங்க ஜிடில இருந்து. போன வருஷம் ஜிடி வந்துட்டு செமிஃபைனல் போனாங்கன்னா ரூதர் ஃபோர்ட் ஒன் டவுன்ல வந்துட்டு அவ்வளவு அருமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ப்ரோ. பவுலிங் அவங்க சிறப்பா போட்டிருந்தாலும் இவரோட பேட்டிங் வந்துட்டு அந்த அளவுக்கு ஜிடில வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டா இருந்துச்சு. ஆனா எதுக்கு ஜிடி இப்படி பண்றாங்கன்னே எனக்கு புரியல ப்ரோ. ஹர்திக் பாண்டியா அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. இப்ப என்ன ரூதர் ஃபோர்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும் ப்ரோ ரெண்டு பேத்துக்கு இடையில டீலிங்? ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ, அதாவது நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. எனக்கு வந்து நான் சொன்னா கமல்ல இல்ல கழுவி கழுவி ஊத்துவாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ஒருவேளை இவங்க நடத்துறாங்களா இல்ல இவங்க இதுல ஸ்கிரிப்டா எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. எப்படிதான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய டீம்ல இருந்து அசால்ட்டா இவங்க வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மும்பையை பொறுத்தளவு ப்ரோ, ஒரு சிஎஸ்கே ஃபேனா தாண்டி ஒரு பொதுவான ஆளா சொல்லணும்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் ப்ரோ நானு. எப்படிதான் நல்ல பிளேயர்ஸை வந்து இவங்க ஈஸியா ட்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. எப்படி வந்து ஹர்திக் பாண்டியா முதல்ல எப்படி ஜிடி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஐயா ஆக்சுவலி அவங்க அதை பண்ண பெரிய நம்பவே இல்லை பெரிய நானு. மிஸ்டேக் அதுதான் ப்ரோ. போன விட ட்ரேடு பண்ணப்ப நான் அதை நம்பவே இல்லை. எப்படா எடுப்பாங்க, எப்படா வருவான்னு பார்த்தா கடைசியில தூக்கிட்டு வந்து இங்க வந்து கேப்டன் தூக்கிட்டு நிப்பாட்டுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் ப்ரோ. அதான் அவ்வளவுதான் ப்ரோ. பதறிட்டேன். ஐயோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. அதாவது ப்ரோ, ஒரு பிளேயரை வந்து இப்ப வந்து ஹர்திக் பாண்டியா இறங்குறாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு பண்ணல ரெண்டாவது விஷயம். அவருக்கும் சொல்லி ஒரு மவுஸ் இருக்கு ப்ரோ. அந்த மவுஸை வச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் ப்ரோ. இவங்க வந்து அந்த இடத்துல முதல்ல வந்து ஜிடி பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து ஹர்திக் பாண்டியா விட்டது. ரெண்டாவது விஷயம், மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை எடுத்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா டீம்ல வந்த முதல் வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருக்கும் நம்ம ரோஹித் சர்மாவுக்கு நிறைய மனக்கசப்பு இருந்துச்சு. அடுத்த வருஷம் வந்தாங்க, தரமா வந்தாங்க ப்ரோ. நான் எல்லாம் நினைச்சேன் என்னடா இது ஸ்குவாட் பயங்கரமா இருக்குன்னு. நடுவில் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்புனாங்க. அப்புறம் எப்படி என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி தெரியல. சட 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 சடன்னு வந்து பிளே ஆஃப் நின்னாங்க ப்ரோ டம்முன்னு. ஆக்சுவலி அது வந்து ஆர்சிபிக்கு ஆப்போசிட்ல நினைச்சு நினைக்கிறேன். அது வந்து ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஒரு மேஜிக்கல் பண்ணிட்டாரு. அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பா கப்பு இவங்க பேர் எழுதிருப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் பேர்ல 2025 கப் வந்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு சின்ன மெடிக்கல் மிராக்கல் ஆயிருச்சு, வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இவங்க தரமான டீம் ரெண்டு ப்ரோ. பேரும் இவங்க ரெண்டு பேரும் ப்ரோ, இவங்க ரெண்டு பேரும் பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க ஆர்சிபியும் மும்பை இந்தியன்ஸும் பிளே ஆஃப் போறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ப்ரோ, டிசி ப்ரோ. ரெண்டு பேருமே டிசிட்ட வின் பண்ணி தான் மும்பை இந்தியன்ஸ்லாம் லைனா வின் பண்ணாங்க. வரிசையா வின் கண்டிப்பா பண்ணாங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஆர்சிபியும் பாவத்தை டிசிட்ட வின் பண்ண பிறகுதான் இது பண்ணாங்க. ஆனா டிசி முதல்ல இருந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து முதல்ல இருந்து வின் பண்ணிட்டு வந்து அடுத்த ஃபுல்லா தோத்தாங்க. தோத்து பிளே ஆஃப்லயே போல. இதுதான் ப்ரோ டிசிஏ பறி கொடுத்து தருணம். ரெண்டு டீமையும் டிசிஏ பறி கொடுத்து டிசிஏ வந்து எப்பயுமே பலியாடாகி அவங்கள வந்து நான் இறைவனுக்கு படைச்சிட்டு டக்குன்னு மேல வந்துட்டாங்க ப்ரோ டம்முன்னு. நான் எப்பவுமே சொல்லுவேன் ப்ரோ, டிசியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒண்ணு ப்ரோ. டோர்னமெண்ட் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல கண்டிப்பா ப்ரோ. நல்லா ஆடுவாங்க. என்ன போக 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 அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அதுதான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட இதுவே. ஓகே, நம்ம இப்ப மும்பை இந்தியன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரீடைன் செய்யப்பட்ட கண்டிப்பா பிளேயர்ஸ் கண்டிப்பா. லிஸ்ட்டை நான் வாசிக்கிறேன். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சர்ஃபேன் உதர்பத் ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க.
ராபின் மின்ஸ், ஹர்திக் பாண்டியா, நமன்தீப், வில் ஜாக்ஸ், மிச்சல் சாட்னர், கார்பின் போஸ், ஆஹ் என்னடா அது, ரங்கராபாவா, யார் அவன்? ஐயா, ஒரு பேரே வாசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த பேரு, இருக்க விட்டேன் நானு. தீபக் சகர், சர்துல் தாக்கூர், ஜெஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அல்லா கெசன்பர், அஸ்வினி குமார், ரகு சர்மா, மயங்க் மார்க்கண்டே ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க. சர்துல் தாக்கூரை ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க ப்ரோ. என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? 3 பிளேயர் ப்ரோ ட்ரேட்ல எடுத்திருக்காங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. எனக்கு நான் தான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன் ப்ரோ. இவங்க வந்து ம், என்ன பிளான்ல வந்தா எனக்கு தெரியல. 26ல ம், வந்து கப்படிக்க வந்தாங்களா, இல்ல ம், 26ல கப் அடிச்சுட்டு அப்படியே வந்து இந்திய டீமை கொண்டு போயிட்டு வேர்ல்டு கப் ம். விளாடலாம்னு பார்த்தாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. பாத்தீங்கன்னா சலிச்சு இந்திய எடுத்துட்டாங்க டீம் ப்ரோ பிளேயரை பூரா. ஐயா, நான் பூரா வாசிச்சது பிளேயரை பூரா சலிச்சு எடுத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் கிடையாது, இந்திய இந்திய டீம் தான் வாசிச்சுட்டு இருந்தனோ. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதான் ப்ரோ. ஆக்சுவலி அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து பாய்ச்சது வந்து மும்பை இந்தியன்ஸ் கிடையாது. இதான் வந்து ஐபிஎல் டீம் கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் டீம் மாதிரி இருக்கு பாக்க. எதுக்குதான் நீங்க இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்பா இருக்கிற கப்பு உங்களுக்கு போதாதா? இன்னும் பிள்ளை பூச்சி நிறைய இருக்காங்க. டெல்லியில 100 கப்பு கூட அடிக்கலப்பா. விட்டு கொடுங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இருக்கிற கப்ப பூரா நாங்க தான் அடிப்போம். எல்லா கப்புல எங்க பேர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னே பண்ண முடியாது ப்ரோ. சரியான டீம் ப்ரோ. ஓவராலா பார்த்தோம்னா ஒண்ணுமே சர்துல் பண்ணிக்க தாகர் முடியாது இருக்கிறதான்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்களா? தெரியல. ம், ஆல்ரெடி சர்துல் தாகர் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டீம்ல ஆல்ரெடி தீபக் சகர், பும்ரா, போல்டு நல்ல ம். தரமான பவுலிங் இருக்கு. இதுல சர்துல் தாகர் வேற எடுத்துட்டு இங்க இவங்களுக்கு சொல்றாங்க, போன வருஷம் சொல்லாம சொல்றாங்க. இல்ல ப்ரோ, இவங்களுக்கு போன வருஷம் ட்ரெண்ட் போல்ட்டும் பவர் பிளே பவுலரு, இது தீபக் சவரும் பவர் பிளே பவுலரு. ஸோ 2 பேர் வந்துட்டு பவர் பிளேல போறதுனால மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு போடுறதுக்கு வந்துட்டு ஆள் இல்லாம இருந்துச்சு ப்ரோ. இப்போ அதை ஃபில் கண்டிப்பா, பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா ப்ரோ. சர்துல் கண்டிப்பா. தாக்கரை எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டு ஏதாவது ஒரு லக்கில் எப்படியா விக்கெட்டை கழட்டிடுவாரு. அதுவும் எஸ்பெஷலி மும்பை ஸ்டேடியத்துல வந்துட்டு வான்கேடர் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா பாரு, ஒரு மும்பை பிளேயர் தான், இந்த கிரவுண்ட்ல ஆடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு. அதனால வந்துட்டு ரிஷப் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் ஆடுவார் ப்ரோ, அவர் வந்துட்டு நல்ல பேட்டிங் ஆடுவாரு. ஆஹ் அதனால வந்துட்டு எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கப்பை தூக்கி மும்பை இந்தியன்ஸ் சொல்லி எழுதி வச்சிடலாம் நினைக்கிறேன். 2026 ப்ரோ மும்பை ப்ரோ இந்தியன்ஸ் ப்ரோ சாம்பியன்ஸ் சொல்லிட்டு. வேணாம் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னோட மனசை யோசிச்சு பாருங்க ப்ரோ கொஞ்சம். என்ன மாதிரி இன்னும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி ப்ரோ நான்லாம் வந்து வருத்தப்படல ப்ரோ. எங்க டீம் அது சகைச்சதெல்லாம் கிடையாது. நாங்க தரமான டீம் தான். இருந்தாலும் உங்க இந்த டீமை பாக்குறப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வேற வழி இல்ல ப்ரோ. ஐயா உங்க ஏன்னு டீம்ல பாத்தீங்கன்னா, உங்க டீம்ல ஸ்பின்னரே இல்லைங்க ஐயா. ஸ்பின்னரே 1 2 பேர் தான் ஐயா இருக்காங்க, ஐயா ஒருத்தர் 2 பேர் தான் ஐயா இருக்காங்க. ஏற்கனவே நான் மன உளைச்சல் ஆளாய போயிருக்கேன். நீ இதை வேற சொல்லி மன உளைச்சல் கலக்காதீங்கய்யா. பத்திரடா பத்திரடா ஒயிடு போற சொல்லி ரிலீஸ் பண்ணி ப்ரோ விட்டீங்க. நாங்க வந்து கம்பேக் சூப்பர் கிங்ஸ். நாங்க கம்பேக் தருவோம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வேற எதுவும் பேசி ரெண்டு மன வருஷம் உளைச்சல் ஆக்காதீங்க ப்ரோ. 2 வருஷமா கம்பேக் நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அது பாத்தீங்கன்னா ப்ரோ, எங்களுக்கு வந்து எங்களை விட்டு தோனி போறாரு. அதுக்கடுத்து நாங்க எப்படி இந்த டீமை கொண்டு போறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 வருஷம் ஆயிருச்சு. இந்த ப்ரோ வருஷம் அவரு கப்பு, இந்த சொல்லுங்க. வருஷம் ஃபைனலு, இந்த வருஷம் கப்பு, சிஎஸ்கே விசஸ் எம்ஐ தான் ப்ரோ. அங்க வச்சு நடக்கிறதா ப்ரோ யுத்தம். அந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது இந்த இன்டர்நேஷனல் டீமா இல்ல நேஷனல் டீம் சிஎஸ்கே பாத்தலாம் ப்ரோ. இல்ல நேஷனல் ப்ரோ, விசஸ் இன்டர்நேஷனல் ப்ரோ. குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி ஆர்சிபியும் பஞ்சாப் வருவாங்களே. ப்ரோ நான் என்னை மறந்தே போயிட்டேன் ப்ரோ. ஐயோ இவங்க வேற இருக்காங்களா? ஆக்சுவலி ப்ரோ இல்ல மத்த டீம்லாம் வந்து பிளேயிங் 11 விளாடணும். மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளேயிங் 11 தேவையில்ல. பிளேயிங் 7 விளாண்டா போதும். ஓப்பனிங்ல 2 பேரு, பவுலிங்க்கு 2 பேரு, நடுவுல கேப்டன் நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு ஆளு, மொத்தம் 5 பேர் ஆச்சா. இது போக ஸ்பின்னருக்கு ஒரு ஆளு, அது போக ஸ்விங் பண்றதுக்கு நம்ம தீபக் சர் ஒரு ஆளு. அங்க பாருங்க மேல பாத்தீங்கன்னா 2 பேர் யாரு ஒண்ணுமே இல்ல. ரோஹித் சர்மாவும் அப்புறம் நம்ம வில் ஜாக்கும் இறங்கினாலே மேட்ச முடிச்சிருவாங்க. பேட்டிங்ல சரி ஒரு ஆள் அவுட் ஆனா ஹர்திக் பாண்டியா இருக்காரு, மேட்ச் முடிச்சிருவாரு. பவுலிங்ல பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா போதும். அது போக ஸ்விங் பண்றதுக்கு நம்ம தீபக் சஹர் வச்சிருக்காங்க. அது ஆமா போக ஆமா ப்ரோ, பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா. கண்டிப்பா ப்ரோ சொல்லுங்க. ஸ்பின் போறதுக்கு நம்மகிட்ட வந்து நம்ம மிச்சல் ஸ்டாண்ட்னர் இருக்காரு. இந்த ம் 7 பேர்த்தை தவிர வேற டீமே தேவையில்ல. இவங்க வந்து பிளேயிங் 7 விளையாண்டாலே கண்டிப்பா கப் அடிச்சிருவாங்க ப்ரோ. அதனால இவங்க பிளேயிங் 7 விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ண ப்ரோ கண்டிப்பா. ஒரு ப்ரோ இன்டர்நேஷனல் இந்த டீம் கொண்டு வந்து நேஷனல் விளையாட வராங்க. இதுல 11 விளையாட விடக்கூடாது ப்ரோ கண்டிப்பா. ப்ரோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ரிலீஸ் இருக்கு ப்ரோ. அந்த டீம்ல ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ எனக்கு. அப்படியா? அது யாரு ப்ரோ? இல்ல ப்ரோ, இவங்க இது, அவர் பேர் என்னது, ஆஹ் அர்ஜுன் டெண்டுல்கரை வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ 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 பாவம் ப்ரோ அவரு. எனக்கு உண்மையை புரியல ப்ரோ. அவரை வச்சு கேம் விளையாடணும்னு பார்த்தா இவரே ஒரு கேமா வச்சு விளையாடுறாங்க ஆக்சுவலி. அதாவது அந்த ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுக்கவே மாட்டாங்க, இவர் கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் ஒரு ஓரமா இருப்பாரு எப்பவுமே. ப்ரோ. திடீர்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் ஒரு ஒரு பார்த்துட்டு சரி
அந்த உள்ள இருக்க அர்ஜுன் டெண்டுல்கர் தூக்கி வெளியே போட்டு பாடிமாங்க. வெளியே போட்டாலுமே பெஸ்ட் பெஸ்ட்லயும் எடுத்துட்டு போயிடுறாங்க. வேற எவனும் போட்டியே போட மாட்டாங்க. எனக்கு புரியல. அவனே அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து எல்ஐசி எதுக்கு வாங்குறானே எனக்கு புரியல. என்ன என்ன காரணம்? அவர் இத்தன வருஷம் பெஞ்சில தான் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அங்க போய் பெஞ்சில தான் உட்கார போறாரு. அப்புறம் எதுக்கு இவர வாங்குனாய்ங்க? அது எதுக்கு ட்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இவங்க ரிலீஸ் பண்ணி அத வந்து அங்க இருந்து எடுத்திருந்தா பரவால்ல. இவங்க எதுக்கு ட்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்ல. இப்ப தான் தெரியுது. ஆக்சுவலி ஒருவேள சச்சின் ஐயா மேல இருக்க ஒரு ஒரு பதட்டத்துல, ஒரு பயத்துல அவர நம்ம ரிலீஸ் பண்ணா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சைஸ காச குடுத்து இந்த மூவ் பண்ணாங்களான்னு தெரியல ப்ரோ. இத வாங்குங்கப்பா சைஸா வாங்குற மாரி. வாங்கிட்டு பெஞ்சில உட்காருங்கப்பா சொல்லிட்டாங்க போல. எனக்கு ஒண்ணும் புரியல சைஸா ப்ரோ. மூவ் பண்றாங்களா? ப்ரோ சைஸா மூவ் பண்றாங்க ப்ரோ. எங்க அந்த மாரி தான் ப்ரோ இருக்கு அந்த ட்ரேட இவங்களுக்கு பார்த்தா. போன வருஷம் அந்த ஒரே ஒரு ஓட்ட ப்ரோ. ஸ்பின்னர் இந்தியன் ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் இல்லைன்னு சொல்லி இருந்துச்சு. கரண் சர்மா இருந்தாரு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கரண் சர்மா இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. மயங்க் மார்க்கண்டேவை தூக்கிட்டாங்க ப்ரோ. நல்ல ஸ்பின்னர் ப்ரோ, குவாலிட்டியான ஸ்பின்னர் ப்ரோ. எஸ்ஆர்ஹெச்ல கண்டிப்பா, இருந்திருக்காரு, கண்டிப்பா ப்ரோ. கேகேஆர்ல இருந்திருக்காரு. கேகேஆர் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. வருண் சக்கரவர்த்தி சூழ்நிலை இருக்கு போது ட்ரேட் ஆகி மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்திருக்காரு ப்ரோ. ஆமா ப்ரோ. அவர் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு. நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்துல. அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு. அதெல்லாம் பண்ணாங்க. பட் இப்போ அகைன் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்திருக்காரு. நீங்க சொன்ன மாரி அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஓட்டை இருந்துச்சு. இப்ப அந்த ஓட்டையும் அடைச்சுட்டாங்க. அடுத்தது 3ஆம் உலகப் போர். ப்ரோ எத்தனாம் உலகப் போர் ப்ரோ அடுத்து வருது? 3ஆ? 3ஆம் ஆமா உலகப் ப்ரோ. போர்ன்னு நெனைக்கிறேன். 3ஆம் உலகப் போர் வரப்போகுது ப்ரோ. வர மார்ச் மாசம் வந்து 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. இதுல வந்துட்டு நம்ம எல்லாரும் டிவில பார்க்க போறோம். வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. அப்புறம் ப்ரோ இவங்க வந்துட்டு இப்ப எல்லாத்துக்கும் ஐபிஎல் பர்ஸ்ல வந்துட்டு 5 கோடி ஆட் பண்ணாங்க, கம்மியா ஆ. போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுலயே தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு 5 கோடியிலயும் 2 கோடியே 50 லட்சத்தை செலவு பண்ணிட்டு 2.5 கோடி தான் வச்சிருக்காங்க கையில. ப்ரோ எனக்கு புரியல. இவங்க வந்து இல்ல ப்ரோ. அதாவது யாருக்குமே பர்ஸ் கம்மியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 5 கோடி தராய்ங்க. அஹ் இவங்க அதையும் செலவு பண்ணிட்டு 2.5 கோடி 50 கோடி வச்சுருக்காங்கன்னா எனக்கு புரியல. அப்ப ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க ப்ரோ. அதாவது இந்த டீம் பத்தாது. இதையும் தாண்டி இன்னொரு அதாவது எப்படின்னா, இந்த பூமிக்கும் வேற ஏதோ ஒரு கிரகத்துக்கு போய் இவங்க போட்டி வைக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க வந்து போய் ஏலியன்ஸ் கூட போய் ஃபைட் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால அந்த எனக்கு டீம் வந்து தெரிஞ்சு வேற மாரி ரெடி இல்ல ப்ரோ, பண்ணியிருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் சிஎஸ்கே தான் ஆக்ஷன்ல மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த வட்டம் போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டான் ப்ரோ. என் தலைவர் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டான் ப்ரோ கண்டிப்பா, போட்டிக்கு. கண்டிப்பா ப்ரோ. இவங்க கப்புல பெட்ட போட்டு போட்டிக்கு வருதோ படுத்துருவாங்க ப்ரோ இல்லையோ, இவங்க. கப்புல போட்டிக்கு வருதோ இல்லையோ, ஆக்ஷன்ல கண்டிப்பா மிச்சர் யார் அதிகமா சாப்பிடறான்னு சொல்லி போட்டி வரும் ப்ரோ. கண்டிப்பா, கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா வந்து அப்புறம் மிச்சர் வந்துட்டு சாப்பிடுற போட்டி வரப்போது. இவங்க நான் வந்து ரிலீஸ் பண்ண மிச்சர் பிளேயர்ஸ் நான் சொல்லுறேன். பிசினஸ்ல சொல்லுங்க 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 சொல்லுங்க. ப்ரோ. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நான் வந்து மிச்சர் பிசினஸ்ல இறங்கலாம்னு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா வந்து இவங்க மிச்சர் சாப்பிட தான் போறாங்க 2 பேரும். அது ம். போக கூட இன்னும் சில டீம்ஸ் இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு போட்டி வந்துச்சுன்னா, ரொம்ப வந்து ம். ஒரு பெரிய ரைவல்ரியா போகும். இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச்ல வந்து ரைவல்ரியா போயிட்டு இருந்துச்சு. இப்ப மிச்சர் சாப்பிடுற ம். ரைவல்ரியா போகுது. சோ ஐ அம் ம். கோயிங் டூ ஸ்டார்ட் மிச்சர் பிசினஸ். மிச்சர் பிசினஸ். ஓகே ஓகே ப்ரோ. ரிலீஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் வச்சுறேன். கரண் சர்மா ரிலீஸ் ஆயிருக்காரு, ரீஸ் டாப்லி ரிலீஸ் ஆயிருக்காரு, எஸ் ராஜு ரிலீஸ் ஆயிருக்காரு. எஸ் ராஜு யார் அது? எஸ் ராஜுன்னா யாருனே தெரியல. அர்ஜுன் டெண்டுல்கர் ரிலீஸ் ஆயிருக்காரு. இஸ்டார்ட் வில்லியம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காரு. இஸ்டார்ட் வில்லியம்ஸ் எல் வில்லியம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காரு. கேஎல் சிரஜ் ரிலீஸ் ஆயிருக்காரு. பெவன் ஜேக்கப் பெவன் ஜேக்கப் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ப்ரோ. நல்ல பிளேயர் தான் ப்ரோ. இவங்க வந்து ஏன் ரிலீஸ் அவ- பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலி இவங்க தான் சொல்றேன்ல, ஆல்ரெடி ம். இவங்கள்ட்ட இருக்க டீமே போதும். அதுவும் பிளேயிங் ம். 7ஏ போதும். அப்புறம் எதுக்குப்பா ம். இன்னும் பிளேயர்ன்னு சொல்லி இவங்களே யோசிச்சிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம ஆள எடுத்து வச்சோம் ஓவர் ஆயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நான் நெனைக்கிறேன். முஜிபுர் ரஹ்மான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணது நான் அன்எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது. விக்னேஷ் புத்தூர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. என்னன்னு தெரியல. என்ன ரீசன் தெரியல. பட் மேபி இல்ல ப்ரோ, நான் அதான் அவன்ட்ட கேள்விப்பட்ட இருக்க வரைக்கும் ஆள். என்னன்னா, விக்னேஷ் புத்தூருக்கு வந்துட்டு ஒரு இன்ஜூரியா, அவர் வந்துட்டு 2026 ஐபிஎல் ஆடுறதே கஷ்டமா, ஓ! அதனால அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இல்லனாலும் அவங்க அதனால வந்து ரிலீஸ் வேற வழி இல்ல பண்ணிருக்காங்களாம். ப்ரோ. இருந்தாலும் இது மும்பை இந்தியன்ஸ்ல ரொம்ப வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ப்ரோ. அவரோட இன்ஜுரி ரீகாப்புக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க தான் வந்துட்டு பரவால்ல, முழுக்க பரவால்ல முழுக்க ப்ரோ. பாத்துக்கிறாங்களாம் அந்த சிகிச்சைக்கான செலவெல்லாம் வந்துட்டு. பரவால்ல, பரவால்ல. சூப்பர் ப்ரோ. நல்ல ஒரு விஷயம் ப்ரோ. நல்ல விஷயம். இப்ப இதுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 2, 4, 6, 8, 9 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? இந்த 9 ஆமா. பிளேயர்ஸுமே இன்னொரு டீம்ல போயிட்டு பெரிய பிளேயர் ஆயிருவாங்க bro, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா ப்ரோ. நல்ல நல்ல அதாவது ப்ரோ நான் வந்து ஒரு ஒரு காமனான ஒரு பெர்சனா சொல்லணும்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கேம்பஸ். அந்த இடத்துல இருந்து நெறைய விஷயத்த வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டு நம்ம வெளிய போலாம். மும்பை, சென்னை, ஆர்சிபி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டீம்ல இருந்து ஒரு பிளேயர் வந்துட்டு பெஞ்சிலேயே உட்காந்துட்டு போனாலும், அடுத்து வெளிய போய் இன்னொரு டீம்ல விளையாடும்போது நல்லா விளையாடுவாங்க ப்ரோ. ஃபார் ம். எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணுமே இல்ல.
நம்ம சாய் சுதர்சன், நம்ம விஜய் சங்கர், நம்ம நம்ம எப்படி சொல்றது, இந்த நம்ம குஜராத் தமிழன்ஸ்ல, அதாவது சாய் கிஷோர் சாய் கிஷோர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிஎஸ்கே டேபிள்ல வந்து உட்காந்துருந்தவங்க. இங்க இருந்து அவங்க சில சீனை கத்துட்டு போய் அங்கிட்ட அதை விட பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல வந்துட்டு பெஞ்சில் உட்காந்து நிறைய பேர் வெளியே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அது மாதிரி பாக்குறப்போ இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் ஒவ்வொரு டீம்லயும் பெரிய பெரிய பிளேயரா இருக்க ஆள் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ல வந்து தான் ப்ரோ வந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. நல்ல ஒரு இது ப்ரோ. அவங்க வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஏதாவது குறை இருக்கா ப்ரோ ஸ்குவாட்ல? இல்ல ப்ரோ, ஸ்குவாட்ல வந்து குறை இல்ல ப்ரோ. ஆனா எனக்கு வந்து ஒரு பிசிசிஐ வந்து ஒரு ஒரு ஐபிஎல் கம்யூனிட்டி வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ப்ரோ. இவங்கள பிளேயிங் 11 ஆட விடக்கூடாது, பிளேயிங் 7 ஆனா போதும். அவ்வளவுதான் ப்ரோ. மத்தபடி வந்து நமக்கு வேற எந்த அப்ஜெக்ஷனுமே இல்ல ப்ரோ. நல்ல டீம் ப்ரோ. அவங்க 2.2 crore வச்சிருக்காங்க. வச்சு என்ன செய்யுது? அது எல்லாமே எனக்கு தான் ப்ரோ. ஏன்னா நான் தான் மிச்சத்தை சொல்ல போறேன். அந்த 2.5 crore வரைக்குமே பாத்தீங்கன்னா என் கூட மிச்சம் வாங்க போறாங்க. ஏன்னா வேற வழியே இல்ல ப்ரோ. வேற வேலையே இல்ல ப்ரோ. எங்களுக்கு மிச்ச சம்பளம் மட்டும் தான் வேலை. ஏதாவது ஒரு பிளேயர் எடுக்கலாம்னா யாருக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிளேயர் எடுக்கலாம்னா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா நம்ம அதுல இல்ல ப்ரோ, எனக்கு என்னமோ ராகுல் சகரை திருப்பி டார்கெட் பண்ணி எடுக்கவா போவோம்னு தோணுது. கண்டிப்பா ப்ரோ. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து மயங்க் மார்க்கண்டேக்கோ இல்ல மிச்சல் ஸ்டாண்டருக்கோ ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்க பேக்கப் வந்து ஒரு ஸ்பின் தேவை. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஜானி பெஸ்டா போவாங்களா ப்ரோ? ஜானி பெஸ்டா போவாங்களா? ஜானி பேஸாவுக்கு போக சான்ஸ் இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவன்ட்ட நல்ல ஸ்குவாட் இருக்கு. அவரோட பிரைஸ் அதிகமா போயிடும் ப்ரோ. அவரோட பேஸ் பிரைஸே பாத்தீங்கன்னா 2 crore இருக்கும் கண்டிப்பா. சோ அதனால பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா போயிடும். அதோட தாண்டி போயிடுற பிரைஸ்லாம். அதனால எடுக்க முடியாது. எனக்கு என்னமோ அந்த வட்டம் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு. கண்டிப்பா ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. இந்த 20 lakhsல இருக்கக்கூடிய பேஸ் பிரைஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நல்லா விளையாடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களே இவங்க டார்கெட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து நெக்ஸ்ட் உங்க விளையாட வைக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இந்த டீம் கப் அடிக்க சான்ஸ் இருக்கா 2026ல? ப்ரோ கண்டிப்பா ஐபிஎல் இவங்க ஆடுற முதல் மேட்ச்ல இருந்து லாஸ்டா எங்க திரும்ப போய் நிப்பாங்க நேரா இல்ல கப்பு கிட்ட போய் நிப்பாங்க ப்ரோ. முதல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே தோத்துருவாங்க ப்ரோ. அதுதான் எனக்கு புரியல ப்ரோ. அது என்ன காவ குடுக்குற மேட்சா இல்ல அது என்ன மேட்ச்? ஏதாவது ஒரு லக் லாஜிக் இருக்கு அதுல. எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. முதல் மேட்ச் எப்படிதான் தோத்துறாங்க. ஆனா பார்த்தா போராடி தோக்குற மாதிரி தோக்குறாங்க. முதல் மேட்ச் தோத்துறாங்க. இது ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கு ப்ரோ எனக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு முதல் மேட்ச் தோத்தாலும் கடைசி மேட்ச் இவங்க கப்பு கிட்ட தான் போய் நிப்பாங்க ப்ரோ. அடிக்கடி வந்துட்டு அந்த சிஎஸ்கே ஃபேனுங்கிற முகம் வந்துட்டு வெளியே வந்துட்டு போகுது ப்ரோ. அது மட்டும் கொஞ்சம் உள்ள வச்சுக்கோங்க. சரி ப்ரோ. அதுக்கு தான் அதிக ஜோக்கர் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? இருந்தாலும் ப்ரோ இது வந்து உடம்புல வந்து கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்குவாடு. 2026ல கப் அடிப்பாங்க நம்புறேன். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அடுத்த ஸ்குவாடோட வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, நீங்க இந்த ஸ்குவாடை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து கொடுத்ததுக்கு நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொண்டு போனதுக்கு ஓபி சிங்கம் அவர்களுக்கு மிக மிக்க 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 நன்றி. டான்ஸ்லாம் ஆடுறீங்க, பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, வீடியோ எத்தனை முடித்துக் கொள்கிறேன் மக்களே. பாய். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிளாக் டீமன்.